Praise the Lord. Hallelujah. Praise God. இந்த கட்டுகளின் நுகரங்களையும் உடைக்கும் ஜெபத்தில் இந்த பாண்டேஜ் பிரேக்கர் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்வதற்காக நான் கர்த்தரை நன்றி சொல்கிறேன். மாதந்தோறும் இரண்டாவது இல்லை சில நேரங்களில் மூன்றாவது இந்த பாருங்கள் 3வது வாரம் எல்லாம் நடத்துகிறோம். சில ரெகுலராக ரெண்டாவது வாரத்தில் நடத்துவோம் பாருங்கள். இந்த 3 நாள் இது 3 நாள் நடக்கிற ஒரு உபவாச ஜெபம், ரைட். இதில் நீங்கள் கலந்து கொண்டு ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார், அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இந்த நாளில் கூட நாம் பார்க்கும் ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், ஆண்டவர் நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். தேவ நீதி நம்மில் விளங்க செய்ய வேண்டும். யோபின் புத்தகம் யோபு சொல்கிறான் பாருங்கள். யோபு 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நீங்கள் எடுத்துக்கொண்டால் யோபு சொல்கிறான் பாருங்கள். நான் இங்கிலீஷில் உங்களுக்கு படிக்கிறேன். Indeed, I know that this is true, but how can a mortal be righteous before God? எப்படி ஒரு மனிதன் ஒரு உருவாக்கப்பட்ட மனிதன் எப்படி அவன் நீதிமானாய் கர்த்தருக்கு முன்பதாக நிற்க முடியும் என்ற ஒரு மாபெரும் கேள்வியை யோபு கேட்டான். உண்மையாலே யோபு ஒரு ஞானி, அவன் ஒரு தீர்க்கதரிசி என்று கூட சொல்லலாம் யோபை. ஏனென்றால் ஆண்டவர் செய்ய போகும் காரியம், பிதாவானவர் செய்ய போகும் காரியத்தை, what God was about to do through Jesus Christ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக செய்யப்படும் போகும் காரியத்தை யோபு தீர்க்க தரிசனமாக அவன் கேட்கிறான். சாதாரண ஒரு மனிதனால் எப்படி கர்த்தருக்கு முன்பதாக நீதிமானாய் நிற்க முடியும் என்று ஒரு சரியான ஒரு கேள்வி, நியாயமான ஒரு கேள்வி, ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையுள்ள ஒரு கேள்வி. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஏனென்றால் இன்றைக்கு நாம் சுயநீதியில் வாழ்கிறோம். சுயநீதியின் காலமாக இருக்கிறது. யூ ஆர் ரைட், வாட் ஐ எம் டூயிங் இஸ் ரைட் என்ற காலத்தில் நீ செய்வது சரிதான் என்று, நான் செய்வது சரிதான் என்று, நான் பேசுவது சரி, என்னுடைய சிந்தனைகள் சரி, என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது, நான் எனக்கு தெரியாதா என்று எல்லாம் நாம் சுய நீதியில் வாழும் காலகட்டத்தில் இருக்கிறோம். நிறைய வாலிபர்களுடன் பேசுகிறேன், பழகுகிறேன். அவர்களுடன் பேசும்பொழுது அவர்கள் ஆலோசனைக்கே இடம் கொடுக்க மறுக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், இந்த வயதான கூட்டம், இவங்கெல்லாம் 90s இருக்கிற கூட்டம், இவர்களுக்கு நம்மளுடைய காலகட்டத்தில் என்ன தெரியும் என்று யோசிக்கிறார்கள். அது கரெக்டு தான். நிறைய டெக்னாலஜி அது எதுவும் வந்துச்சு. இப்போ எதுவும் நம்மளால் இப்போ இருக்கிற காலகட்டத்தின் டெக்னாலஜிக்கு ஏற்றபடி நம்மளால் வளர முடியாது. ஆனால் இப்போ யங்ஸ்டர்ஸ் அவர்கள் அதை கோப்பப் பண்ணி போகிறாங்க, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் சுய நீதியை கொண்டு வருகிறார்கள். அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. இந்த ஜெனரேஷன் வருகிற ஆல்ஃபா ஜெனரேஷனோ இல்லை ஜென்சியோ இவர்கள் இப்போ ஸ்கூலில் இருக்கிற ஜெனரேஷன், இவர்கள் எல்லாம் சுயநீதியை முன்னாடி வைக்கிறாங்க. எனக்கு தெரியும், என்னால் இதை செய்ய முடியும் என்ற செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் செல்ஃப் ரைச்சியஸ்னஸும் அதிகமாக மோட்டிவேஷனாக இருக்கிறது இந்த உலகத்தில். பிசாசு கண்டுபிடித்து விட்டான் இவர்களை நாம் ஒரு அசுத்தமான காரியங்கள் கொண்டு போவது, அது எல்லோரும் விழுந்துடுறாங்க. ட்ரக்ஸு, போதைப்பொருள், இந்த மாதிரி விழுந்துடுறாங்க. ஆனால் ஒரு கூட்ட ஜனங்கள் அதிலெல்லாம் விழுவதில்லை. ஒரு கூட்ட ஜனங்கள் அவர்களை வீழ்த்துவதற்கு ஒரு வழிதான் இருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன? நீ தான் கரெக்ட், எல்லாத்துலேயுமே நீ சொல்வது தான் கரெக்ட், நீயே சுயநீதி, உனக்குள் சுயநீதி இருக்குது, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கிறது, செய் என்று. ஹல்லேலூயா. பாருங்கள், இதனால் என்ன நடக்குது? வாட் இஸ் ராங் வித் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்? நீங்கள் கேட்கலாம் என்கிட்ட, பாஸ்டர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நல்லது தானே, இதில் என்ன தவறு இருக்கிறது? செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் என்ன செய்கிறது? நம்மேல் நம்பிக்கை இருக்கிற சுய நம்பிக்கை என்று சொல்வார்கள். சுய நம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருப்பது தவறு அல்ல. ஆனால் அது என்ன செய்கிறது? ஒரு கட்டத்திற்கு பிறகு கர்த்தரை விட்டு விலகி போவதற்கு எல்லா வழிகளையும் திறக்கிறது. ஏன் அப்படின்னா
நம்மளுடைய ஒரு வேளை படிப்பாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய வசதியாக இருக்கலாம், இல்லை பணபலன் இருக்கலாம். நீங்களே நினச்சிக்கொள்ளலாம், எனக்கு அறிவு இருக்கிறது, எனக்கு ஆற்றல் இருக்கிறது, எனக்கு திறமை இருக்கிறது, என்னால் முடியும், எங்கள் பேக்ரவுண்ட் இருக்கிறது, எனக்கு பணம் இருக்கிறது, எனக்கு வேலை இருக்கிறது, எனக்கு மாமா சித்தப்பா பெரியப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இப்படியெல்லாம் முட்டாள்தனமாக சில காரியங்களை சிந்தித்து கொண்டு இன்றைக்கி காலகட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளோ வாலிபர்களோ எல்லாருமே அப்படி இருக்கிறாங்க. இதுதான் ரொம்ப மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இஸ் பிரேக்கிங் அ பர்சன். அவர்களை உடைக்கிறது. ஏனென்றால் அவர்கள் இனிமேல் கடவுளை ஏன் நம்ப வேண்டும் என்ற ஒரு கட்டத்திற்கு வருகிறார்கள். ஒன்று, த கான்ஃபிடென்ஸ் ஆஃப் காட் ஆன் காட். கர்த்தர் மேல் உன் நம்பிக்கை வை என்பது தான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் இந்த காலகட்டத்தில், எனக்கு தான் எல்லாம் தெரியுமே, சுய கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கிறது, எனக்கு தான் சுய நம்பிக்கை இருக்கிறது, தன்னம்பிக்கை இருக்கிறது, இந்த தன்னம்பிக்கை வைத்து நான் ஜெயிக்கலாமே என்று. இது என்ன செய்கிறது? ஒரு மனிதனை வீழ்த்தி விடுகிறது. அதை தவிர என்ன நடக்கிறது? நீதிமானாய் நிற்க முடியுமா? கர்த்தருக்கு முன்னாடி நீதிமானாய் நிற்க முடியுமான்னு யோபு கேட்கிறான். அதுவும் ஒரு பிரச்சனையாக இன்றைக்கு இருக்கிறது. இவன் எவ்வளோ தெளிவாக கேட்குறான் பாருங்கள். கர்த்தருக்கு முன்னாடி நீதிமானாய் யாராவது இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். நியாயமானது தான், வாழ்ந்த சிந்தனை உள்ளது தான். ஆனால் இன்றைக்கு எல்லாரும் என்ன செய்கிறாங்க, நான் சொல்கிறது தான் கரெக்டு, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு சுய நீதி, நான் கரெக்டு அப்படின்றது. இது உடைக்கிறது, குடும்பங்களை உடைக்கிறது, மனிதனை உடைக்கிறது, மனிதனுடைய பாதையை உடைக்கிறது. அவன் கொஞ்ச தூரம் போன பிறகு, அவன் வழியில் அவன் செல்லும் பொழுது, அவன் கொஞ்ச தூரம் போன பிறகு தவறான வழியில் சென்று விட்டோம் என்று நினைப்பதற்கு முன்பதாகவே அவன் வாழ்க்கை எல்லாமே அழிந்து போகிறது. ஏறக்குறைய முடிகிற ஸ்டேஜுக்கு போயிடறான். அதுக்கப்புறம் அவனை மீட்டு கொண்டு வருவதற்குள் போராட்டமாக இருக்கிறது. பாருங்கள், அப்படியே இந்த யோபு புத்தகத்தில் நம் 14ஆம் அதிகாரத்தில் எடுத்தால், 14ஆம் அதிகாரம் நீங்கள் இப்போ எடுத்தால் 14ஆம் அதிகாரம் எடுத்தீங்கன்னா அதில் 4ஆம் வசனம் பாருங்கள். நான் படிக்கிறேன் உங்களுக்கு இங்கிலீஷில். ஹூ கேன் பிரிங் வாட் இஸ் பியூர் ஃப்ரம் இம்பியூர்? நோ ஒன். ஒரு சுத்தமில்லாத காரியத்திலிருந்து, பொருளிலிருந்து சுத்தமான காரியத்தை யாரால் கொண்டு வர முடியும் என்கிறான் யோபு. அப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் பாவியாக இருக்கிறேன், நான் பாவத்தில் இருக்கிறேன், என்னை மாற்றுவதற்கு யாரால் முடியும்? கடவுளால் மட்டும்தான் முடியும். மனிதனே, உன்னை நீ மாற்றிக்கொள்ள முடியாது என்கிறான். இதுதான் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க இன்றைக்கி அப்படின்னா, நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, என்னை என்னால் மாற்றிக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். பாருங்கள், நிறைய பேர் அது அந்த பேட்டர்ன் விழுந்துனே இப்போ பாருங்கள். நான் நிறைய வாலிபர்களோடு பேசுகிறேன், என்னுடைய தம்பி தங்கைகள் மச்சான்கள் நிறைய பேர் வாலிபர்கள், அதை தவிர நண்பர்கள், நிறைய பசங்க கூட எல்லாரும் ஒரு சைக்கிள்லே இருக்கிறாங்க. என்ன சைக்கிள் என்றால், விழுகிறார்கள், பாவத்தில் விழுகிறார்கள், விழுந்தவுடன் அதை திருத்தி கொள்ள ஆசைப்படுகிறார்கள். உடனே இது தப்பு, இது சரின்னு சொன்னால் அதில் திருத்திக்கொள்ள, அது ஒரு நல்ல விஷயம் இருக்கிறது, திருத்திக்கொள்ள விரும்புகிறார்கள். ஒரு அடிப்பட்டு ரொம்ப கீழே போனப்போ அப்புறம் திருந்தி மேலே வரும்பொழுது, ஓகே, அந்த மேலே வரும்போது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என்னால் என்னை மாற்றிக்க முடியும், எனக்கு அந்த பலன் இருக்கிறது, என்னால் செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்க முடியும், என்னால் இதை செய்யாமல் இருக்க முடியும், இதை என்னால் செய்ய முடியும் என்று ஒரு பேட்டர்னுக்குள்ளே வராங்க. ஒரு 4 நாள் 5 நாள் 1 மாதம் விறுவிறுன்னு ஓடுது, இதை செய்யலாம் என்று. ஆனால் மறுபடியும் என்ன நடக்கிறது? மேலே போன பிறகு மறுபடியும் அங்கே ஒரு டவுன்வர்ட் பேட்டர்ன். ஒரு நாள் செய்கிறாங்க, தினந்தோறும் செய்து கொண்டிருந்தார்கள், வாரத்துக்கு ஒரு வாட்டி செய்கிறாங்க, மாதத்துக்கு ஒரு வாட்டி செய்கிறாங்க, மறுபடியும் கீழே விழுந்து விடுகிறார்கள். பாருங்கள், கடவுள் இல்லாமல் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் நடத்துவது இல்லாமல் நான் வாழ்ந்து விடுவேன் என்று நீங்கள் நினைத்தால் அதை மேற்கொள்ளவே முடியாது. அதனால்தான் வேதத்தில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, வெளிப்படுத்தல் விசேஷத்தில் நீங்கள் உலகத்தை மேற்கொள்ள வேண்டும், ஜெயிக்க வேண்டும் போட்டிருக்கு. மேற்கொள்ள வேண்டும். ஏன் மேற்கொள்ள வேண்டும்? நீங்கள் உலகத்தை இப்போ விலைக்கு வாங்கி விடலாம் அப்படிலாம் போட்டிருக்கலாம்.
ரைட்டா? ரொம்ப ஈஸி அப்படிலாம் இல்லை, மேற்கொள்ள வேண்டும். யூ ஹேவ் டு ஓவர் கம். அப்படின்னா கஷ்டமான ஒரு காரியம், போராடி தான் இதை செய்ய வேண்டும். போராட்டம், நீங்கள் தனியாக போராடினால் இந்த உலகத்தில் தோற்று விடுவீர்கள். அது முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் யூ ஃபைட் இன் திஸ் வேர்ல்ட் அலோன் யூ வில் மிசரபிளி ஃபெயில். ஏனென்றால் இந்த உலகத்தின் ஆகாயத்திலும் இந்த உலகத்திலும் பிசாசானவன் கண்ட்ரோலில் நிறைய காரியங்களை கொண்டு வந்திருக்கிறான். நிறைய காரியங்கள் அவன் கண்ட்ரோலில் இருக்கு. நிறைய காரியங்கள் உலகத்தில் இப்போ இருக்கிற செய்திகள் எல்லாம் கேட்கும் பொழுது பார்க்கும் பொழுது பார்த்தால் ஒரு தனி உலகம், தனியாக ஒரு உலகமே அசுத்தங்களிலும் பாபத்திலும் தனியாக ஒரு உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. there is a world with sin. ரொம்ப ஒரு பிளாக் அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டு ஒன்று இருக்கிறது. பாதாளத்தில் வாழும் ஒரு கூட்டம், இருட்டில் வாழும் ஒரு கூட்டம், அவர்கள் தான் நிறைய உலகத்தில் காரியங்களை பார்த்து கொள்கிறார்கள், ஆட்சி செய்கிறார்கள். இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது. இன்று இப்போ சில செய்திகளை நாம் கேட்கும் பொழுது ஆச்சரியமாக இப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்று. பாருங்கள், கடவுள் இல்லாமல் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் அது இம்பாசிபிள். நீதிமான், நான் நீதிமான் என்று என் நியாயம் இருக்கிறது, நீதிமானுக்கு நான் நியாயம் செய்கிறேன், எனக்கு நீதி இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் தவறு செய்கிறீர்கள். நீங்கள் நீதிமான் எப்படி? தேவ நீதியால் தான். நீங்கள் நீதிமான் என்றால் கர்த்தரால் தான் நீங்கள் நீதிமான். அல்லேலூயா. ஆண்டவர் ஒருவரே. அதனால தான் இந்த இடத்துல யோபு சொல்கிறான், who can bring what is pure from an impure? ஒரு அசுத்தமான பொருளிலிருந்து சுத்தமான பரிசுத்தமான ஒரு பொருளை உண்டாக்க முடியுமா? யாரால் உண்டாக்க முடியும் என்று. சுத்தமான ஒரு பொருளை தனியாக உண்டாக்கலாம், பரிசுத்தமான பொருள் தனியாக உண்டாக்கலாம். ஆனால் அசுத்தத்திலிருந்து ஒரு சுத்தமான ஒரு காரியத்தை உருவாக்க வேண்டும் என்றால் யாரால் உருவாக்க முடியும் என்கிறான். அதற்கு தான் பதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற செய்தியை சொல்லி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு செய்தி என்ற தலைப்பே பார்த்தீங்க அப்படின்னா, நீ நீதிமான், அது கர்த்தரால் மட்டும்தான் நீ நீதிமான். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் தான் நீ நீதிமான். ஹல்லேலூயா. பாருங்கள், அதனால்தான் இவன் யோபு சொல்கிறார், அதே 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நீங்கள் படித்தால், இஃப் எ மேன் டைஸ் வில் ஹி லிவ் அகேன்? ஒரு மனிதன் இறந்து விட்டால் மறுபடியும் அவனால் வாழ முடியுமா? இந்த கேள்விகள் எல்லாம் பார்த்தீர்களால் ஒரு தீர்க்க தரிசனமான கேள்விகள். இதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடிய செய்திகள், கேள்விகள். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஒரு மனிதன் இறந்தால் மீண்டும் வாழ்வானா? மீண்டும் வாழ்வான். ஏனென்றால் நித்திய வாழ்வு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது. எப்போ நீ விசுவாசித்தால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறியோ, விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்கிறீர்களோ, அப்பொழுது உனக்குள் ஒரு 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 நித்திய வாழ்வு உண்டாகுகிறது. நீ நித்தியமாய் கர்த்தரின் சமூகத்தில் வாழ்கிறாய். ஹல்லேலூயா. யூர் a citizen of heaven என்று சொல்லலாம். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது ஒரு முக்கியமான அதிகாரத்தை படிக்கலாம். பாருங்கள், இதையே இது அதிகாரத்திலே 15ஆம் அதிகாரம், யோபு 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படித்து பார்த்தீங்களா? வாட் இஸ் மேன் தட் ஹீ குட் பி பியூர்? ஒரு மனிதன் எப்படி சுத்தமாக இருக்க முடியும்? எப்படி நீதிமானாக இருக்க முடியும்? ஆர் ஒன் born of a woman that could be righteous? நீதிமானாய் ஒரு பெண்ணால் ஒரு தாயால் பிறந்த ஒரு பிள்ளை எப்படி உலகத்தில் நீதிமானாய் இருக்க முடியும்? ஏனென்றால் பாவம் தலைமுறையாக வந்து கொண்டிருக்கிறது, எப்படி இருக்க முடியும் என்கிறான். ஹல்லேலூயா. பாருங்கள், அப்போது இந்த வசனங்கள்லாம் படிக்கும் பொழுது யோபு சொல்வது சரிதான். என்ன சொல்கிறான்? நீதிமானாய் எப்படி ஒரு மனிதன் அவனை சொல்லிக்க முடியும்? நான் ஒரு நீதிமான், நான் சொல்வதெல்லாம் சரி, நான் செய்வதெல்லாம் சரி என்று எப்படி சொல்ல முடியும்? இன்றைக்கு அதுதான் கேள்வி. சேம் கொஸ்டின் ஐ எம் ஆஸ்கிங் டு யூ ஆல்சோ. இன்றைக்கு உங்களையும் பார்த்து கேட்கிறேன், நான் செய்வதெல்லாம் சரி என்று சொல்கிறீர்களா? எனக்கு இது சரியாக தோன்கிறது, நான் சொல்வது இதுதான் சரிதான், எனக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீர்களா?
கர்த்தரை நம்புங்கள். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பற்றி நான் எதிர்த்து பேசவில்லை. சுயநம்பிக்கை, சுயநம்பிக்கை, தன்னம்பிக்கை பற்றி நான் தவறாக சொல்லவில்லை. இருக்கணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த அளவுகோல் இருக்கிறது. அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல் இருக்கும் விசுவாசத்தை தாண்டி விட்டால், அவரை தாண்டி ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்குது என்றால் அது தவறாகிவிடும். ஹல்லேலூயா. பாருங்கள், முக்கியமான ஒரு வசனத்திற்குள் வருகிறோம். இதை தான் ஆண்டவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். ரோமர் 3ஆம் அதிகாரம், ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரை ரொம்ப தெளிவாக சத்தியம் இருக்கிறது. சத்தியத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். 21லேருந்தே படிக்கலாம். நீங்கள் 21லேருந்து 26 நீங்கள் படித்து பாருங்கள். தேவ நீதி எப்படி விளங்குகிறது, ஆண்டவர் எப்படி நீதியை நிலைநாட்டினார். காட்ஸ் ரைச்சஸ்னஸ், தேவ நீதி, இதை எப்படி ஆண்டவர் நிலைநாட்டினார், எப்படி அவர் எப்படி ஒரு நியாயம் நீதியான ஒரு கடவுளாக நின்றார் என்று பார்க்கும்பொழுது ஆண்டவர் சொல்கிறார் என்ன, இந்த தேவ நீதி 22ஆம் வசனம், this righteousness from God through the faith of Jesus Christ to all who believe. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவருக்குள் தேவ நீதி உண்டாயிருக்கிறது, அவர்கள் நீதிமான் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு செய்தி கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு மாபெரும் செய்தி. நீ ஒரு நீதிமான். நீ எப்படி நீதிமான் என்பதுதான். உன்னை நீ தாழ்த்திக்கொள். நீ உன்னுடைய செயல்களால் நீதிமான் அல்ல, உன்னுடைய பூர்வீகத்தினால் நீ நீதிமான் அல்ல, உன் தாய் தகப்பன் செய்ததால் நீ நீதிமான் அல்ல, நீ இன்றைக்கு செய்து கொண்டிருக்கும் காரியத்தினால் நீ நீதிமான் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் மேல் நீ விசுவாசிப்பதினால் நீ நீதிமானாகிறாய். தேவனின் நீதி உன்மேல் வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு வித்தியாசமும் இல்லை என்கிறார். எல்லாரும் பாவம் செய்தவர்கள். 23ஆம் அதிகாரம், எல்லாரும் பாவம் செய்து கர்த்தருடைய மகிமையிலிருந்து விழுந்து விட்டார்கள். இது உண்மைதான். இட் இஸ் ட்ரூ. நாம் இன்றைக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். இல்லை, நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் வரேன், நான் வேதத்தை படிக்கிறேன், நான் பைபிள் படிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் ஒரு நீதிமான், என்னுடைய செயல்கள் நான் நீதியாய் இருக்கிறேன் என்று நீங்கள் உங்கள் செயல்களை உங்கள் நீதிக்கு ஒப்பிட்டு நீங்கள் பார்த்தால் நீங்கள் நீதிமான் அல்ல. உங்களுடன் நீதிமான் இருக்க அப்படி ஒரு செயல்களால் இருந்தால் பாருங்க, நீங்கள் அரை மணி நேரம் ஜெபிக்கிறீங்க அப்படின்னா இன்னொருத்தர் 3 மணி நேரம் ஜெபிப்பார். அப்போ உங்களுடன் அவர் அதிகமான நீதிமான் ஆயிட்டாரா? அவருடைய நீதி அதிகமாயிடுச்சா? ஒருத்தர் உபவாசி ஜெபிக்கிறார், நீங்கள் ஒரு வேளை உபவாசி ஜெபிக்கிறீங்க, ஒருத்தர் 3 நாள் உபவாசி ஜெபிக்கிறார். அப்போ உங்களுடன் அவர் அதிகமான நீதிமானாகி விட்டாரா? கரெக்டாக இல்லையா? அப்போ நீதி செயல்களால், பரிசுத்த செயல்களாலும் நம்மளுடைய பரிசுத்த வாழ்க்கையாலும் நீதிமானாய் நாம் நிற்கிறோம் என்றால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சில பேர் 40 நாள்லாம் உபவாசம் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் என்ன சொல்வது? அப்போ நம்ம என்னைக்கு 40 நாள் உபவாசம் இருந்து 40 நாள் நீதிமானாய் இருப்பது? மோசே 2 தடவை வேதத்தில் 2, அவர் எத்தனை வாட்டி இருந்தாருன்னு தெரியல, ஆனால் வேதத்தில் 2 தடவை 40 நாள் உபவாசம் இருக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ 40 நாள் உபவாசம் இருந்தால் அதுக்கப்புறமா எத்தனை நாள் உபவாசம் இருந்தார் என்று போடவில்லை. அடிக்கடி உபவாசம் இருந்தார் போல இருக்குது. உபவாசித்து ஜெபித்தார்கள். அப்போது இவர்கள் எல்லாம் நமக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. என்ன, எதற்காக எடுத்துக்காட்டு? இவர்கள் செயல்கள் இவர்களை நீதிமான் ஆக்கினதா? இல்லை. இத்தனை நாள் உபவாசி ஜெபித்து இல்லை. நாம் கர்த்தர் மேல் இருக்கும் விசுவாசத்தினால்தான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவேல் விசுவாசம் வைக்கிறதால தான் நாம் நீதிமானாய் மாறுகிறோம். நீதிமானாய் கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் கோபம் பாருங்கள், அந்த வசனங்களில் நீங்கள் படித்தீர்கள் என்றால் 24ஆம் 25ஆம் வசனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தரின் கோபம் நியாயமாக இருந்தது. ஏனென்றால் பாவம் செய்து கொண்டிருந்தோம்.
நாம் எல்லாரும் பாவம் செய்து கொண்டோம், பாவத்தில் இருந்தோம். இந்த உலகமே பாவத்தில் இருந்தது. கர்த்தருடைய கோபம் மனிதன் மேல் பற்றி கொண்டு எறிந்தது. அவருடைய கோபம் நியாயமாக இருந்தது. இந்த நியாயம் நீதியை அவர் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக மனிதன் காப்பாற்றி கொள்ள முடியாது என்ற ஒரு காரியம் இருந்தது. ஏனென்றால் மனிதனே பாவத்தில் தான் இருக்கிறான். இதில் பிறந்த மனிதன் எப்படி பாவத்திற்காக அவன் மரிக்க முடியும்? ஒரு மோசேவோ இல்லைனா ஒரு எலியாவோ நமக்காக பாவத்திற்காக மரிக்க முடியுமா? முடியாது. ஏனென்றால் அவர்களும், அதனால தான் அந்த வசனத்தில் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தில் எல்லோரும் பாவம் செய்திருக்கிறார்கள், கர்த்தருடைய மகிமையிலேருந்து விழுந்திருக்காது. They have fallen short of the glory of God ன்னு போட்டிருக்கு. பாருங்கள், கர்த்தருடைய மகிமைக்கு இழந்து விட்டார்கள், கர்த்தருடைய மகிமையிலேருந்து விழுந்து விட்டார்கள் எல்லா மனிதர்களும். அப்போது என்ன நடக்க வேண்டும்? பரிசுத்தமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, பிதாவின் குமாரன், அவர்தான் இதற்கு பலியாக எல்லா உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக மரிக்க வேண்டும், அங்கே அவர் பலியிட வேண்டும் என்ற வசனம் நாம் படிக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய இரத்தம்தான், சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தம்தான் கர்த்தருக்கு முன்பதாக, பிதாவுக்கு முன்பதாக இன்றைக்கும் எடுத்துக்கொண்டு போய் இயேசு ஆண்டவர் நமக்காக நிற்கிறார், நம்மை நியாயம் தீர்க்கிறார், நம்மை நீதிமானாய் ஆண்டவர் பிதாவானவர் பார்க்கிறார். நம்மை பார்க்கும் பொழுதெல்லாம் நம்முடைய பழைய வாழ்க்கை, நம்முடைய பழைய பாவங்கள், இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கும் தவறுகள், இதை எல்லாவற்றையும் அவர் மன்னித்து, அவர் அதை விலக்கி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்மை நீதிமானாய் பார்க்கிறார். இதுதான் வேத சத்தியம். இந்த வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான பொருள். அதனால தான் பவுல் பாருங்கள், இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் முழுதுமாக நீங்கள் படித்தீர்கள் என்றால், அவன் புறஜாதிகளுக்கு அவன் செய்தி சொல்லும் பொழுது அவனுக்கு எதிர்ப்பு இல்லை. புறஜாதியான ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள். கிரேக்க மொழியில் சொன்னான், போனான், நிறைய இடத்துல அந்தியோக்கு போனான், எஃபிசியக்கு போனான், டயருக்கு போனான், இதுக்கு கொரிந்திய நாட்டுக்கு எல்லா இடங்களுக்கும் போய் கொண்டு வந்தான். எங்கெல்லாம் அவன் சென்றானோ அங்கெல்லாம் அங்கிருந்த புறஜாதிகள் அவனை ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். அவர்களுக்குள் அந்த சுய நீதியோ அது இல்லாமல் இருந்தது. அவர்கள் உடனே இந்த பெரிய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆமாம், நாம் பாவிகள், நாம் கர்த்தர் நமக்காக மரித்திருக்கிறார், இவரை ஏற்றுக்கொள்வோம் என்று ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அங்கே இருந்த யூதர்கள் எங்கெல்லாம் இருந்தார்களோ, எந்தெந்த இடத்துல திசைகளெல்லாம் பரவி இருந்தார்களோ, அங்கே இருந்த யூதர்கள் பவுலை எதிர்த்தார்கள். எல்லா இடத்துலையும் எதிர்த்தார்கள். அவர்கள் தான் மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள், ரோமில் வந்து பேசினார்கள், எல்லா இடத்துலையும் சண்டை போட்டார்கள். அவர்கள் எங்கெல்லாம் எஃபிசியஸ் போகும்போது, அந்தியோக்கு போகும்போது கல்லடிக்க கொல்ல பவுலை இதெல்லாம் செய்ய ஏன் வந்தார்கள் என்றால், அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக ஒரு ரட்சிப்பு, மேசையா மூலமாக ஒரு ரட்சிப்பு இருக்கிறது, நீ அவரை ஏற்றுக்கொண்டால் நீதிமான் என்ற ஒரு சத்தியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்கள். அப்போது இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மரித்ததால் தான் நான் நீதிமான் என்ற சத்தியத்தை நீங்கள் மறுத்தால், இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசேயர் சதிசேயர் போலதான் இன்றைக்கும் நாம் இருப்போம். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, இவர்களை காட்டிலும், யாரை பார்த்து சொல்கிறாருன்னா பரிசேயர் சதிசேயர் பார்த்து சொல்கிறாரு, இவர்களை காட்டிலும் உங்கள் நீதி விளங்க வேண்டும், அதிகமாக விளங்க வேண்டும் என்கிறார். அவங்க வேத வசனங்களை படித்தவர்கள், பெரிய வல்லுநர்கள், வேதத்தை கரைத்து குடித்திருக்கிறவர்கள். ஆனால் அவர்களிடத்தில் நீதி இல்லை, அவர்கள் நீதிமானாய் வாழவில்லை. ஹல்லேலூயா. அவர்கள் வேத வசனத்தின் லா பிரகாரம் அவர்கள் எல்லாவற்றையும் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு சடங்கை போல செய்து கொண்டிருந்தார்கள். அதே தான் கிறிஸ்தவர்களை இன்றைக்கு முக்கியமான செய்தி, உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒரு கடமைக்காக, ஒரு சடங்காக, ஒரு கிறிஸ்துவனாய் இருக்காதீர்கள். உங்களுக்கும்
மற்ற மார்க்கத்தாருக்கும் கர்த்தருக்கு முன்பதாக ஒரு வித்தியாசமும் இல்லை. ஏனென்றால் அவர்களும் ஏதோ ஒரு கடவுளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சடங்குகளை செய்து கொண்டு ஒரு மார்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லி, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி, நம்மளுடைய செயல் மூலமாக நீதிமானாய் விளங்க வேண்டும் என்று நினைக்கிறோம். நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், வெளியே போகிறேன், வரேன், நான் உபவாசம் பண்ணுறேன், அது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நாம் சுய கௌரவத்தை முன்னாடி கொண்டு வந்து நம்மை தாழ்த்தாமல் நம்முடைய ஊழியங்களையே பெருமையாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஊழியங்களே பெருமையாக பேசி கொண்டு வருவார்கள். நாங்களாம் அதை செஞ்சோம், நாங்களாம் இதை செய்தோம், நாங்கள் இந்த மீட்டிங்கில் வைத்தோம், இவ்வளோ பேர் வந்தாங்க, அவ்வளோ பேர் வந்தார்கள். எவ்வளோ பேர் வராங்கன்றது முக்கியம் கிடையாது, எத்தனை பேர் பரலோகத்துக்கு போகிறாங்கன்றது தான் முக்கியம். 1000-2000 பேருக்கு சுவிசேஷம் சொல்வதால், அங்கே இருக்கிறவர்கள் அந்த கூட்டத்தை நடத்துவதால் அவர்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு வருவார்கள் என்ற நிச்சயம் கிடையாது. 10 பேருக்கு சுவிசேஷம் சொன்னால் கூட அந்த 10 பேரும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டார்கள் என்றால் 1000-ல் ஒருவன் ரட்சிக்கப்பட்டாலும் அதில் ஒரு வித்தியாசமும் கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா 10 பேரும் ரட்சிக்கப்படுகிறார்கள். எதற்காக சொல்லேன்னா, பெரிய சுவிசேஷ கூட்டங்களுக்கு எதிராக நான் சொல்லவில்லை. நல்லது தான் பெரிய பெரிய சுவிசேஷ கூட்டங்களை நடத்துவது, ஊழியங்கள் நடத்துவது. நான் ஊழியக்காரர்களுக்கு எதிராக பேசவில்லை. நான் என்ன சொல்கிறேன், உங்கள் செயல்களை பெருமையாக்கி கொள்ளாதீர்கள். உங்கள் செயல்கள் மூலமாக நீங்கள் நீதிமான் என்று உங்களை அடையாளப்படுத்தி கொள்ளாதீர்கள். இதுதான் செய்தி. உங்கள் செயல்கள் உங்களை நீதிமானாய் ஆக்கி கொள்கிற ஒரு தவறான விஷயம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். பாருங்கள், இந்த இடத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். பாருங்கள், இந்த 24ஆம் வசனத்தில், நீங்கள் நீதிமானாய் கர்த்தர் கிருபையால், ரைட், by you are justified freely by the grace through the redemption that came through Jesus Christ. நீங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் விலை கொடுத்து கர்த்தர் உங்களை வாங்கியிருக்கிறார். ஆனால் நீங்கள் அதை பெற்றுக்கொள்வது ஒரு ஈவாக பெற்றுக்கொள்கிறீர்கள். எப்படி பிதாவானவர் அதை விலை கொடுத்து வாங்கினார், அவருடைய குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்ததால் ஒரு விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு மாபெரும் விலை. ஏனென்றால் ஆண்டவர் பிதாவானவர் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவை இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் இந்த உலகத்திற்கு, யார்கிட்ட சொன்னாலும், இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று தான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட பிரியமான தேவகுமாரன், அப்படிப்பட்ட பிரியமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பலி கொடுக்க விரும்பினார். அதற்கு தயாராக இருந்தார். ஏனென்றால் நீங்களும் நானும் நீதிமானாய் கர்த்தருக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. பாருங்க, நீதியின் ஆண்டவர் நீதியின் சூரியனாய் இருக்கிறார். அவர் நியாயத்தையும் நீதியும் இயேசு கிறிஸ்து மூலமாக அதை செய்கிறார். நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். எதனால்? அவருடைய கிருபையினால் மட்டும்தான். பை திஸ் கிரேஸ். பிதாவானவர் நம்மேல் கிருபையாய் இருந்ததால் தான், இந்த உலகத்தின் மேல் கிருபையாக, அவருடைய கிருபை தான் நம்மை காப்பாற்றியது. அவருடைய கிருபையும் இரக்கம்தான் நம்மை காப்பாற்றியது இயேசு கிறிஸ்து மூலமாக. இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? வாட் ஷுட் வி டூ? இதுதான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது தெளிவாக. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று 26ஆம் வசனத்தில் நீங்கள் படித்தீர்கள் என்றால், நான் உங்களுக்கு இங்கிலீஷில் படிக்கிறேன். He did this to demonstrate justice at the present time, so as to be just as the one who justifies those who have faith in Jesus. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நியாயமும் நீதி உள்ள ஆண்டவராக விளங்கினார். பிதாவானவர் நியாயம் நீதி உள்ள ஆண்டவராக விளங்கினார். ஏனென்றால் மனிதன், யாரெல்லாம் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மேல் விசுவாசம் வைக்கிறோமோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவர்களை ஆண்டவர் நீதிமானாக்குகிறார் என்ற வசனம் இங்கே போட்டிருக்கு. ஃபெய்த் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் போட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல பிதாவானவருடைய கிருபையும் ஒரு பக்கம்,
நம்முடைய விசுவாசம் இன்னொரு பக்கம். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். அவருடைய கிருபையினால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து ஒரு பெரிய நீதியான ஒரு காரியத்தை இந்த உலகத்திற்கு அவர் தந்திருக்கிறார், மனிதனுக்கு தந்திருக்கிறார் அவருடைய கிருபையினால். ஆனால் நீ விசுவாசித்தால் தானே இன்றைக்கு இந்த காரியம் உன் வாழ்க்கையிலே நீ விசுவாசித்தால்தான் இன்றைக்கு உனக்கு ரட்சிப்பு உண்டாகும். ரட்சிப்புக்கான எல்லா வேலையும் முடிந்தது 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக. ரட்சிப்புக்குள்ள எல்லா காரியம் முடிந்தது. இட் இஸ் ஃபினிஷ்ட். ஆண்டவர் சிலுவையில் மரிக்கும் பொழுது முடிந்தது என்று செய்து சத்தம் போட்டு சொல்லி மரித்தார். முடிந்தது, இட் இஸ் ஃபினிஷ்ட். ஆனால் என்ன, அதனால் என்ன, நீ விசுவாசித்தால்தான், ஒன்லி த்ரூ யுவர் ஃபெய்த். நீ இன்றைக்கு இதை விசுவாசித்தால்தான் நீ பிழைப்பாய். நீ விசுவாசித்தால் மட்டும்தான் ரட்சிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ நீ உன் விசுவாசம் எங்கே என்பதுதான். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்வது இதுதான், உன் வாயினாலே நீ இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று அறிக்கையிட வேண்டும். யூ டிக்ளேர் வித் யுவர் மவுத் தட் ஜீசஸ் இஸ் லார்ட். ரொம்ப முக்கியமானது. அப்போது இந்த இடத்துல பாருங்கள், அறிக்கை செய்வது. நீங்கள் நீதிமானா? ஆமாம், நீங்கள் நீதிமான். எப்படி? நீங்கள் செய்த நீங்கள் செய்த செயலாலையா? இல்லை. நீங்கள் சர்ச்சுக்கு வரீங்க அதனாலயா? இல்லை. நீங்கள் உபவாசம் ஜபிக்கிறீங்க, அது இது ஊழியம் செய்கிறீங்க அதனாலே நீதிமான்? இல்லை, இல்லை. நோ. நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் ஆண்டவராய் இருக்கிறார், அதை விசுவாசிக்கிறேன், அதை அறிக்கை செய்கிறேன், அதனால் நான் நீதிமான். வேதத்தில் போட்டிருக்கு. 2ஆம் காரியம் அதே ரோமர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 9ஆம் வசனம் நீங்கள் படிக்கும் பொழுது 2வது காரியம் என்ன சொல்கிறாரு? நான் ஆண்டவர் உன் இருதயத்தில் நீ இயேசு கிறிஸ்து உயிருடன் இருக்கிறார், உயிர் தெழுந்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். ஃபாதர் ரோசிம் ஃப்ரம் த டெட். பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு இன்றைக்கு எழுப்பியிருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ என்ன ஆண்டவர் சொல்கிறாரு? விசுவாசம், இருதயத்தில் நீ வாயினால் அறிக்கை செய்கிறாய் ஒரு காரியத்தை, இருதயத்தினால் விசுவாசிக்க வேண்டும். என்ன விசுவாசிக்க வேண்டும்? நீ விசுவாசிப்பது இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிருடன் ஜீவிக்கிறார், அவர் உயிர் தெழுந்த ஆண்டவர். என்றால் கிறிஸ்தவத்திற்கு மையமான காரியமே கிறிஸ்து உயிருடன் இருக்கிறார், அவர் உயிர் தெழுந்த ஆண்டவர் என்பதுதான். ஹல்லேலூயா. அதுதான் பவுல் சொல்கிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இல்லை என்றால், அவர் உயிர் தெழவில்லை என்றால் என் விசுவாசம் விருதா என்கிறார். My faith is in vain, it is waste if Jesus Christ has not rose up from the dead என்றார். அப்போ ஆண்டவர் இன்றைக்கு என்ன சொல்கிறார்? ஆண்டவர் உயிருடன் இருக்கிறார் என்பதை விசுவாசி உன் இருதயத்தில். ஹல்லேலூயா. நீ நீதிமான். கர்த்தருக்காக நீ ஓட வேண்டும், கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். நீ ஒரு நீதிமான். உன்னை பற்றி நீயே 2 வகையான ஆட்கள் இருக்கிறாங்க. ஒன்று, அவர்கள் பற்றி அவர்களே பெருமையாக பேசிக்கொண்டு சுயநீதியை நம்பிக்கை எல்லாத்தையும் விசுவாசத்துக்கு மேலே வைத்து ஓடுகிற ஒரு ஜனம். அவர்கள் எப்பொழுதும் ஒரு 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 பாசிட்டிவ் எனர்ஜியில் இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் தன்னுடைய சுயத்தை நம்பி, சுய நீதியை நம்பி, அவர்கள் ஒரு செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் இவத்தை நம்பி ஓடுவார்கள். நான் சரியாக தான் செய்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கர்த்தரை விட்டு விலகி வந்து கொண்டிருப்பார். இன்னொரு கூட்ட ஜனங்கள், நீ நீதிமானாய் இருக்கிறாய் என்று சொன்னால், இல்லைங்க நான் ஒரு பாவி, இல்லைங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுதே நீங்கள் நீதிமான், இல்லைங்க நான் மறுபடியும் பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறேன், என்னால் எழுந்துக்க முடியவில்லை, நான் ஒரு பாவி. பாருங்கள், முதலாவது ஆண்டவர் பிசாசை ஜெயித்திருக்கிறார் என்ற விசுவாசம் உங்களுக்கு அவசியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவத்தை ஜெயித்திருக்கிறார், அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார் என்ற விசுவாசம் வேண்டும். அவர் எல்லா சாபங்களையும் எல்லா துரைத்தனங்களையும் எல்லாவற்றையும் ஆண்டவர் எல்லா அதிகாரங்களையும் பிசாசின் அதிகாரையும் ஜெயித்திருக்கிறார். உங்கள் பலவீனத்தில் அவள் பலனாய் இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம் உங்களுக்கு அவசியம்.
விசுவாசம் இல்லாதவர்கள் தான் சோர்ந்து போய் நீ நீதிமான் என்று சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படிப்பட்ட மனிதராக இருக்கிறீர்களா? ஒரு பக்கம் இப்படிப்பட்ட சுய நீதியை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் இல்லை, நான் நீதிமான் இல்லை, என்னை விட்டுடுங்க, எனக்கு கடவுள் வேண்டாம், என்னால் வாழ முடியல, என்னால் ஒரு பரிசுத்தவனாய் வாழ முடியல, என்னை விட்டு விடுங்கள் என்று கர்த்தருக்கு முன்பதாக சொல்கிற கூட்டம் இருக்கிறார்கள். நாம் போய் சுவிசேஷம் சொன்னாலும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையை அவ்வளோதான் விட்டுடுங்க என்று சொல்கிற நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். பாருங்கள், 2 காரியமும் கர்த்தரை விட்டு விலகி போகும் காரியம்தான். ஒரு சிம்பிளான ஃபெய்த் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை விசுவாசி, நீ ஒரு நீதிமான், கர்த்தரின் நீதி உன்னில் விளங்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது நீ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறையோ, அவர் கிருபையால் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற பிதாவின் கிருபையால் இயேசு கிறிஸ்து மூலமாக, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது மூலமாக, இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தியது மூலமாக நான் ஒரு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். என்னை ஆண்டவர் இணைத்திருக்கிறார், அவருடன் இணைத்திருக்கிறார், எனக்கு நித்திய வாழ்வு உண்டு என்பதை நீ விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்பட்டவன், பரலோகத்திற்கு போவாய். ஹல்லேலூயா. கர்த்தர் இதை தான் சொல்கிறார். உங்களை வருத்தி கொள்ளாதீர்கள். நிறைய பேர் நிறைய தான் செய்கிறோம். நாம் வருத்தி கொள்கிறோமா, ஐயோ நான் நான் வேஸ்ட்டு, நான் பாவி, எனக்கு எதுவும் வரல, எனக்கு என்னால் இது பண்ண முடியல. ஒரு கூட்டம் அப்படி இருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து ரத்தம் சிந்தினது பிரயோஜனமே இல்லாமல் சில பேர் அவர்கள் தாழ்த்துவதை பதிலாக, தன்னைத்தான் தாழ்த்துவதற்கு பதிலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கேலி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை செய்யாதீர்கள். தாழ்மை என்பது வேற. தாழ்மை என்பது தாழ்ந்து போவது. எப்படி என்றால், கர்த்தரை நம்பி அவரிடத்தில் ஒப்பு கொடுப்பது தான், எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்பது தான் தாழ்மை. when you surrender everything, lay low and surrender everything in your life to God, then that means that you are a righteous person and you are humble. நீ நீதிமான் என்று சொன்னால் தாழ்ந்து போகிறவர்கள் நீதிமானாக இருக்கிறார்கள். ஆண்டவர் பெருமையான ஆட்களை வெறுக்கிறார், இல்லை என்று சொல்லவில்லை, தாழ்ந்து போக. ஆனால் தாழ்மை என்று பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் இல்லை, நான் ஒரு பாவி என்று சொல்வது தாழ்மை இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உயர்த்த வேண்டும். பவுல் கூட நான் எடுத்து சொல்கிறாரு ஒரு சில இடங்களில். பவுல் சொல்கிறாரு, நான் பாவிகளையும் பாவியாக இருக்கிறேன் என்று சொல்கிறார், இல்லைன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் அவர் சொன்னதை படித்து பார்த்தீங்களா? எல்லா மகிமையும் துதியும் ஆண்டவருக்கு ஒருவருக்கே தான் கொடுக்கிறார். நான் என் ஆவி கர்த்தரிடத்தில் போகிறது, கர்த்தரிடத்தில். ஆனால் என்னுடைய சரீரம் என்னுடைய சுயத்தை, உலகத்தை நம்பி ஓடுகிறது. நான் 2 பக்கமாக கிழிக்கப்படுகிறேன் என்று பவுல் சொல்கிறார். ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொல்றார் பாருங்க, ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நான் ஜெயிக்கிறேன். ஆவியானவரை விசுவாசிப்பதால் ஆவியானவர் என்னை வழிநடத்துகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், பெரிய சத்தியத்தை பவுல் எழுதிட்டு போயிருக்கிறாரு. இன்றைக்கு கூட ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீதி, கர்த்தருடைய நீதி உன்னில் விளங்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி வாழ்வீர்களா? will you live a life in a righteous way? ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை நீதிமானாக்கியிருக்கிறார். ஆண்டவரால் மட்டும்தான் நீ நீதிமான். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சுய நீதியை நம்பாதீர்கள். இது செய்கிறேன், அது செய்கிறேன், நான் செய்வதெல்லாம் சரி என்று சுய நீதியை நம்பாதீர்கள். இன்னொரு பக்கம் தாழ்மை என்ற பெயரில் நீ நீதிமான் என்று சொன்னால் இல்லை நான் பாவி என்று விழுந்து கொண்டே இருக்கிறார்கள். அதுவும் தவறுதான். கர்த்தரின் பிள்ளை நீ. யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் காட். நீ கர்த்தரின் பிள்ளை. உனக்குள் நீதி விளங்கும். கர்த்தரின் நீதி விளங்குகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நியாயம் விசாரிப்பார். ஒவ்வொருத்தரும் நியாயம் விசாரிப்பார். கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார், வழி நடத்துவார். ஏனென்றால் நீ நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாய். எப்படி? ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீ நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. பிரைஸ் காட்.
ஆண்டவருக்கே எல்லா துதி கன மகிமை உண்டாவதாக, கர்த்தருடைய நாமம் விளங்குவதாக. இந்த செய்தி உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் அதை விசுவாசிப்போம். கர்த்தருக்காக ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வோம். நீங்கள் ஒரு நீதிமான், கர்த்தரின் பிள்ளை. கர்த்தர் என்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீர்கள். அந்த ஜெயத்தினாலே வாழுங்கள். அந்த ஒரு வல்லமையினாலே நீங்கள் வாழுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் வாழுங்கள். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. மட்டுமாக எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் நீர் ஒருவரே. ஆண்டவரே நீர் ஒருவரே. பரிசுத்தர் நீர் ஒருவரே. ரட்சகர் மீட்பர் நீர் ஒருவரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே இந்த செய்தியை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. தேவரீர் அப்பா, யோபு சொல்வது போல தேவரீர் அப்பா, இந்த உலகத்தில் யார் நீதிமான்? கர்த்தருக்கு முன்பதாக யார் நீதிமான்? மனிதனை யார் நீதிமான் ஆக்க முடியும்? ஹல்லேலூயா. ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவன் எப்படி நீதிமான் ஆக முடியும் என்று ஒரு கேள்வியை வைக்கிறான். ஆண்டவரே, அதற்கு பதில் நீர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு ஒரு பதிலை கொடுத்து விட்டீர். எங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தீர். அது ஈவாக கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. இவை துதிக்கிற கர்த்தாவே. எங்களுக்காக கர்த்தாவுடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுத வைத்தீரே அப்பா. தேரீர் அதற்காக நன்றி ஆண்டவரே. பிதாவே, நீர் செய்த காரியத்துக்காக அப்பா. அதே எங்களோட சுய நீதியை நம்பாமல் அப்பா, எங்களுடைய சுயத்தை நம்பாமல் அப்பா தேவரீர் அப்பா, தாழ்மை என்ற பேரில் கர்த்தாவே தேவரீர் பாவி என்று வீழ்ந்து கொண்டு இல்லாமல் ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகளாக நான் ஒரு நீதிமான், நான் கர்த்தரால் நீதிமான், நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் நீதிமான், எனக்குள் ஒன்றுமில்லை, ஆனால் ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார், அதனால் நான் நீதிமானாய் கர்த்தருடைய பிள்ளையாக வாழ்கிறேன் என்ற விசுவாசத்தில் வாழ நிற்கிறவை தாங்க ஆண்டவரே. இங்கே கேட்டுக்கொண்டு செய்தியை கேட்டுக்கொண்டு இருந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே, ஒவ்வொருத்தருக்கும் விடுதலை தாங்க, எல்லா கட்டுகளும் விடுதலை. இந்த சத்தியம் அவர்களுக்குள் செல்லும் பொழுது, நான் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லுவேன், அந்த சத்தியம் செல்லும் பொழுது எல்லா சங்கிலிகள் எல்லா கட்டுகள் இந்த நேரத்தில் உடையட்டும் ஆண்டவர். ஹல்லேலூயா. செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே ஆவியானவர் ஊற்றப்பட்டு தேவரீர் ஹல்லேலூயா ஒவ்வொருத்தரையும் அப்பா ரட்சிக்கப்பட வைத்து அப்பா தேவரீர் சங்கிலிகளை உடைத்து அப்பா தேவரீர் ஒவ்வொருத்தரையும் விடுதலை செய்யுங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்பா தேவரீர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க, ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்துக்கொள்ளுங்க அப்பா. தேவரே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. தேவரே, இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.